Hi guys, welcome back to our channel UTR Unicorn Travel Rider. நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா உங்கள் ஃபேவரட் கண்டென்ட் தான். எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம திண்டுக்கல்லேருந்து தேனி போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ என்னென்னா திண்டுக்கல்லேருந்து மதுரை போனோம். அது கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ எவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா டார்கெட் மாதிரி செட் பண்ணி போனோம். அது எப்படியும் அரௌண்ட் ஒரு 45-48 மினிட்ஸில் போயிட்டோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனிக்கு போகிறோம். அதுவும் வந்து அஃபிஷியல் தான். திண்டுக்கல் டு தேனி அஃபிஷியல் ஒர்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பட் போகிற வழியில் ஏன் சும்மா விடணும், நம்ம மக்களுக்கு அந்த ரோடு ட்ரிப்பை காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எங்கள் வீட்டிலேருந்து நம்ம தேனி நான் அஃபீஷியல் ஒர்க் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர் காமிச்சிருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:20. நான் வீட்டில் ஒரு கரெக்டாக ஒரு 7:18 கிளம்புனேன். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இங்கே வந்து அப்படியே விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:20. இன்னும் 68 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 8:30 மணிக்கு வந்து அங்கே போவோம்னு சொல்லி கூகுள் மேப் போட்டிருக்கு. பட்டு நம்ம அதெல்லாம் அடித்து தம்சம் பண்ணி நாக் அவுட் பண்ணுவோம்ல. ஸோ வந்து பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம தேனிக்கு போகிறோன்னு பார்ப்போம். கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கங்க. 7:20 7:22 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90 அவ்வளோதான். இஞ்சி போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு 100 டச் பண்ணுவோம். பட் இதே மாதிரி 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணிட்டு போக போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு 100% நான் கேரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டி வந்துவிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து செம்பட்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். நேராக போட்டிருக்கு பாருங்கள். தேனி 59 கிலோமீட்டர். நம்ம இப்போ நேராக தான் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேனி தான் 59 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தேனியிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு தள்ளி போகணும். கம்போ ரோடு. ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம செம்பட்டியில் இருக்கோம். செம்பட்டி ரவுண்ட் ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, பார்த்து தான் வரணும். எப்பயுமே இந்த இடம் ரஷ்ஷாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் கொடைக்கானல் போகணும், நார்த்துலேருந்து மேலேருந்து வர்றாங்க, கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ் வராங்கன்னா நம்ம கரெக்டாக மெயினான ரோட்டு இந்த ஊர் செம்பட்டி இந்த ரவுண்டானாலாம் தாண்டி தான் வந்து ஆகணும். அதுதாங்க ஒரு ஃபேக்ட்டு. வேறு வழி இருக்குது. பட் ஆனால் வந்து மெயினான ரூட்டு அஃபிஷியல் ரூட்னா இது மட்டும்தான். அக்கா அப்படியே காலையில் நம்ம பைக் எடுத்து ட்ரைவ் பண்ணி போகிறதே தனி சுகந்தாங்க. என்னடா அது ஒரு பக்கம் போங்க. ஓ, அந்த லாரி வளையிறதுக்கு அப்படி ஏறி வளையுதப்பா. நம்மளாம் அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. அடித்து நாக் அவுட் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். I-20 காரனே டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணி போங்க. நானே நீங்கள் அப்படிதான் ஓவர்டேக் பண்ணியிருக்கேன். நானும் உங்கள் பின்னாடியே வந்துடுறேன். சூப்பர்ண்ணே. உண்மையிலே இந்த ஈச்சர்காரங்க நன்றி சொல்லணும். ஒரு வழி விட்டார். இந்த ரோடு 2வேங்க. ரொம்ப 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 சேஃப்டியாக போகணும். மெயினான ரோடு. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக பைபாஸ் தேவை. ஆனால் இன்னும் 2வேவாக தான் இருக்குது. இந்த நான் சொல்ல மாட்டேங்க பாருங்களேன், இந்த நடுவில் இப்படி ஒன்று டிவைடர் மாதிரியா அந்த குச்சி குச்சியாக ஊண்டி வச்சுருக்காங்க. பார்க்கவே கடுப்பாக இருக்குது. டக்குன்னு யாராச்சும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அடித்து தம்சம் பண்ணிடுங்க. கார்னா பம்பர் போயிடும், பைக்குனா ஆளே காலியாகிடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. 2 அம்மா கேட்டான் சொல்ல பாருங்க. உங்கள் லேண்டு மினிஸ்டர் எப்படி வருதுன்னு. சார் எல்சினா எல்சிதாயா கேட்டா. வாங்க வாங்க அப்படியே நேரில் வந்து கொடுத்துருங்க. நானே நீங்கள் பட்டையை போட்டால் மட்டும் பத்தாது. இல்லை அந்த டிரைவர் பெருசாக பட்டையை போட்டு நேரம் வராருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் சாலைப்புதூர். இந்த இடத்துல மண்பானை ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் வந்து அடிக்கடி மண்பானை சாப்பிடுவோம். கரெக்டாக அந்த சந்தியா மண்பானை உணவகம் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து மண்பானை உணவகம் செம்மையாக இருக்கும். அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான்வெஜ் தான்.
கரண்டி ஆம்லேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் வேர்ல்டு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக வந்து அப்பப்போ வேணும்னா வந்து சாப்பிடுவோம். யாராச்சும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொடைக்கானல் போகிற வழியில் சாலைப்புதூர், அதில் சாலைப்புதூர் போர்டு தாண்டினோடனே ரைட் சைடில் கரெக்டாக சந்தியா மண்பானை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:35, கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் இன்னும் இருக்கும் நம்மளோட டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. 8:30க்கு போகுன்ற மாதிரி மேப் போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடியே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே இந்த காலங்காத்தால் ஒரு 7:30 ஒரு 6 மணிக்கு வந்தால் செம்மையாக இருக்கும். பட் வேகமாக போய் நான் ஆஃபீஸில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ டைமிங்க்கு தான் போகும். அதனால தான் ஒரு 7:30க்கு போனேன். 7:30க்கு போகிறப்ப அப்படியே கிளைமேட் அப்படியே ரம்மியமாக இருக்குங்க. அப்படியே கூலிங்காக அடிக்குது வெயில். பட் ஆனால் அந்த காற்று நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த சைடு எப்பயுமே அப்படி தான். நேச்சருக்கு பேர் போன ஊர் நம்ம தேனி. அதெல்லாம் சொல்லவா வேணும். என்னங்க லாரி பார்க் பண்ணியிருக்காரா? ஓகே 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 ஓகே. இந்த டோல் ஞாபகம் இருக்கா? இந்த டோல் தான் ரீசெண்டாக நியூஸில் இப்போ ஃபேமஸ் ஆச்சு. அடித்து நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து நாக் அவுட் பண்ண டோல். எதுக்கு நாக் அவுட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அடித்து ஒருக்குனாங்கன்னா இந்த டூவேல எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் இங்கே டோல்? நீங்களே சொல்லுங்களேன். டூவே ஏற்கனவே வண்டி ஏறி போய் இறக்க முடியல. இந்த இடத்துல நமக்கு தேவை அந்த டோல்கேட்டு. இங்கே பாருங்கள், இன்னும் கேமராவில் தெரியுதான்னு தெரில. இந்த கண்ணாடி உடஞ்சதெல்லாம் அப்படியே நல்லா தெரியுது. போலீஸ் பாதுகாப்போடு இருக்குது. ஏன்னா திருப்பி வந்து உடைஞ்சிருவாங்கன்றதுக்காக. செம்மங்க, மக்கள் பயங்கர மங்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டூவேக்கெலாம் எதுக்குங்க தேவையில்லாமல் டோல் போடுறாங்க? டோல் போட்டு கொள்ளையடிக்கிறது பத்தாதுக்கு இந்த டூவேக்கும் போட்டு கொள்ளையடிக்கிறது நல்லா இருக்குங்க உங்கள் பழக்கம். 10 நிமிஷம் அந்த பஸ்ஸு முன்னாடி வர ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஆப்போசிட்டில் காரு பஸ்ஸுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் கேப் கிடச்சிச்சு. அப்படியே ஜம்முன்னு ஏறிட்டேன். கார்லாம் சல்லு நேட்டு உள்ளே மறைகிறாரா, பின்னாடி பஸ்ஸு வருது. இன்னும் பண்ண முடியாது. இதில் டோலாமா டோல். இந்த கேப்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் சிரமம். ஆமாங்க, பயமாக இருக்குது. லைட்டாக தட்டினாலும் பெரட்டி விழுந்துருவோம். தேனி 43 கிலோமீட்டருங்க. பட்டு நம்ம ஆஃபீஸு 48 கிலோமீட்ரு. எப்பயுமே பைபாஸில் போய் 40 பண்ண வேண்டியதான். இந்த பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடிலாம் ரவுண்டு போய் தான் போயிட்டுருந்தோம். பட் இப்போலாம் ஃபுல்லாக பைபாஸ் தான். இந்த ரோடு நிறைய ரீல்ஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வீடியோ விளாகில் காமிச்சிருப்பாங்க. அந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரம்மியமாக இருக்கும் சொல்லணும்னா. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ரம்மியமாக இருக்குன்ற வார்த்தை நாக்கில் ஒட்டிக்கிச்சு. நல்லா இருக்குது இந்த ரோடு. அப்படியேன்ட்டு ஒரு போய் கடக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்படியேன்ட்டு நான் காமிக்கிறேன். சைலண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டு காமிக்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்களேன். செம்மையாக இருக்கும் இந்த ரோடு. இந்த வியூவு, இந்த 2 சைடு மலை. இது வந்து ஒரு மலையை குறைஞ்சி தான் போட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும். நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த ரோடு முடிகிற வரையும் ஒரு பேக்ரவுண்டை போட்டு விட்டுறேன். நீ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கேட்டு வாங்க. அடுத்த ஃபியூயல் ஷாப்பில் கண்டிப்பாக ஃபியூயல் போட்டே ஆகணுங்க. இறங்கிருச்சு. நான் ஒரு ஆர்வத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அவார்டுக்கு எடுத்த வண்டி அழுத்தி வந்துட்டேன். பெட்ரோல் போடலேன்றதே மறந்துட்டேன். இந்த காலையில் பைக் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே மறந்துட்டோம். பாருங்கள், கீழே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. கேமராவில் கண்டிப்பாக தெரியாது, பட் எனக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து வர ஃபியூயல் ஷாப் ஃபியூயலை போட்டு கம்மன் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிடுவோம். தேனி பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம ஆஃபீஸுக்கு 42 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45. இன்னும் நமக்கு 42 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஆஃபீஸ்க்கு. இந்த கொடைக்கானல் போகிறவங்க நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒரு டீ பிரேக் மாதிரி போட்டுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். ஈடன் கார்டன் செம்மையாக கல்லாக்கட்டும். டைம் பார்த்தீங்கன்னா 7:48 ஆகுது.
இன்னும் நம்ம ஆஃபீஸ்க்கு 38 கிலோமீட்டர் இருக்குது. அதே 8:28 போவோம்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வந்து ஃபியூயல் போடக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த பாரத்தில் பெட்ரோலை போட்டு நம்ம அப்படின்ற ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எப்பயும் போடுற மாதிரி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கரெக்டாக 3 லிட்ரு இதை மட்டும் தான் நம்ம போடுவோம். ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம நேரத்துக்கு போட்டுருவோம். 3 லிட்ரு ஃபியூயல் போட்டாச்சுங்க. அப்படியே ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே இந்த ஃபியூயல் போகிற லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 பேர் சேர்ந்து எப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வியூ லொக்கேஷன் செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே கொடைக்கானல் போகிறவங்க தான். 100% கொடைக்கானல் போகிறோம். கேஎல் வண்டியாக இருக்கட்டும், கேஏ வண்டியாக இருக்கட்டும், எல்லா வண்டியுமே நம்ம கொடைக்கானல் போகிறதா வருவாங்க. நான் இருக்குல்ல கொடைக்கானல் பின்னாடி பீக் டயத்துலலாம் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல போலீஸு நார்மல் டயத்தில் விட்டுருவாங்க. பீக் டயத்துலலாம் அடிக்கடி செக் பண்ணுவாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா. டொயோட்டோ எட்டியாஸ் செம்மையாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. சென்னை வண்டி. பின்னாடி ரியர் பம்பர்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு தேனி 32 கிலோமீட்ரு. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 52 கிலோமீட்ரு. இதாங்க கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி காட்ரோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர். இதுக்குள்ளே போனால் கொடைக்கானலுங்க 52 கிலோமீட்ரு. அப்படியே ஜாலியாக போயிட்டு கூலிங் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் கொடைக்கானல் போகிறதுக்கு நேரம் இப்போ நம்மகிட்ட இல்லை. இதுக்கப்புறம் இந்த காட் ரோடு தாண்டினதுக்கப்புறம் ரோடு வியூ தான் வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே 2 சைடு தென்னை மரம் தான். எப்படி ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தை வாங்கி போட்டு சூப்பராக தென்னை மரத்து நடுவில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு செட்டில் ஆகிடலாம். செம்மையாக இருக்கும். தேங்காய் இறக்குனா காசு, தென்னை மரம்னாலே ஃபுல்லாக காசு தாங்க. காசுக்கு பிரச்சனை இருக்காது. பட் அந்த தோப்பை வாங்குறதுக்கு காசு வேணும்ல, ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கணும்ல. நடக்காத விஷயத்துக்கு தான் நம்ம பேசுவோம். ஓகேங்க, நடந்து காமிப்போம். வைகை டேம் ரைட் சைடில் 13 கிலோமீட்டர். வைகை டேம் சூப்பராக இருக்குங்க. வைகை டேமில் உள்ள பார்க்கு அது இதுன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த வியூவை பாருங்கள். எப்படி சொல்கிற மாதிரி தான் ரம்மியமாக இருக்குது. நாங்கள் ஒருத்தன் வரையான், இன்னும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸ்கூட்டி இப்படி கிடக்குது. பெரிய குளத்துக்கு இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பெரிய குளம்லாம் தாண்டி தான் தேனி போவோம். பாருங்கள், அந்த வியூவில் வந்து தெரியுது அவங்களுக்கு. மலையை குறைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த ரோடு ஒர்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி சில ஒர்க்குக்கெலாம் பாறை வேணும்ல. ஸோ மலையை உடச்சி பாறை எடுத்து வச்சுருக்காங்க. ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. தேனி 25 கிலோமீட்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:58. டைம் 7:58. இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு. 30 நிமிஷம் காமிக்குது மேப்பில். அப்போ என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா. லெஃப்ட் சைடில் ஏதோ செம்மண்லாம் போட்டு ஒரு வேற்று கிரகம் மாதிரியே இருக்குங்க. செவ்வாய் கிரகம் மாதிரி இருக்குது, சிவப்பு கலரில். வீடை பாருங்க, வேற லெவலுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தா அப்படியே மனசு ஒரு மாதிரி பண்ணுது. நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டினா செம்மையாக இருக்குங்களா. கட்டுவோம் சீக்கிரம் கட்டுவோம். பார்சல் எப்படி வெளியே போகுங்க, செம்மையாக போதா சார். இது கேமராவில் எப்படி பதிவாயிருக்குன்னு தெரில. அதை ஓவர்டேக் பண்ணுறப்போ நம்மளும் ஏறிட்டோம். நானும் பாஸ் பண்ணுறேன். ஸ்பீடை குறைக்கிற மாதிரி தெரில. சல்லுநேட்டாக நானும் சல்லுநேட்டு லைட்டாக ஒரு கட்டு தாங்க. அர்ச்சனரோட மாசாக இருந்துச்சு அர்ச்சனர். சே, இன்னும் தேனிக்கு 18 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு 23 கிலோமீட்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கும்பக்கரை, அது இந்த ரைட் சைடில் தான் போகணும். அங்கே 2 பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள், கும்பக்கரை ஃபால்ஸ். சோத்துப்பாறை டேமும் அப்படி தான் போகணும். ரைட் சைடில் போனால் பெரிய குளம். பட் இப்போ நம்ம லெஃப்டில் போகணும். தேனிக்கு பைபாஸ் தானே,
பைபாஸ் போட்டதுக்கு எதுக்கு ஸ்பீடில் பட்டையை கிளப்பிட்டு போகிற மாதிரி. வடுகப்பட்டி 1 கிலோமீட்டர் லெஃப்டில் நம்ம வைரமுத்து பிறந்த ஊர் வடுகப்பட்டி. என்னங்க இந்த ரோடு இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குது, சுற்றிதான் விடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. டைம் 8:11, 2 கிலோமீட்டர் 8:25 போகும் சொல்லி மேப் சொல்லுது. இன்னும் ஒரு 13 நிமிஷம். அப்போ எவ்வளோ நேரத்தில் போகிறோம் என்று I20 வரை கொடுத்தீங்கன்னா தம்பி போயிடுவேன். இப்போ வந்து நம்ம லெஃப்டில் போனால் தேனி டவுனுக்குள்ளே போய் நம்ம ஆஃபீஸ்க்கும் போகலாம். பட்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் போக சொல்லுது. கம்பம் ரோடு, கம்பம் கும்ளி போகிற பைபாஸில் போக சொல்லுது. போயிட்டு திருப்பி ரிட்டன் தேனிக்குள்ளே வர வழியில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம பைபாஸில் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்க்குறது இதே மாதிரி தான் கம்பம் வரையும் இருக்குது ரோடு. ஒரு பஸ்ஸு வராது. பஸ்ஸு எல்லாமே ரொம்ப ரேரு தான். எல்லாமே உள்ள ஊருக்குள்ளே போய் தான் வரும். பட்டு நம்ம பைக்கு கார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் நாக் அவுட் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நம்ம பைக் ஓட்டிட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணி வந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் சரி. நம்ம யூடிஆர் சேனலில் யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ரைடு வீடியோஸ் மட்டும்தான், ஸ்பெஷல் ஃப்ரெஷ் ரைடு வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். இந்த மாதிரி நல்லா ரைடு போகிறது எல்லாமே நம்ம யூனிகார்ன் செல்லப்பட்டி மூலமாக தான் பண்ணுவோம். ஓகே, இந்த கண்டென்ட்டுலாம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. நான் எப்படியும் ஆவரேஜாக 20 to 30 மினிட்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம், எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு 9 நிமிஷம் காமிக்குது. 7.8 கிலோமீட்ரு நம்ம ஆஃபீஸ்க்கு. பைபாஸ்லேயே வந்துட்டோங்க. யூனிகார்ன்னா சும்மாவா, வண்டி பேர் தான் கம்ப்யூட்ரு, ஆனால் லாங் ரைடுக்கே செதுக்கப்பட்ட மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வீட்டில் 8:20 கிளம்பணும், சாரி வீட்டில் 7:20க்கு கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8:20 ஆக போகுது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டயர்டு தெரில, பேக் பெயின் தெரில, எந்த பெயினுமே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டோம். நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கோம். பைக் இன்ஜினும் ஸ்ட்ரெஸ் ஆகலை, ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் வண்டி உங்களுக்கு ரன்னிங் ஆக இன்னும் ஸ்மூத் ஏறிக்கிட்டே போகுது. வைப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் யூனிகார்னில் பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள். காற்று சவுண்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே காற்று நம்மளை நோக்கி தான் அடிக்குது. பட் ஆனால் நான் ஒத்த கையில் விட்டு தான் ஒத்த கையில் தான் பிடிச்சி போயிட்டுருக்கேன் பாருங்க. ரிலாக்ஸாக ப்ரூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஜம்முன்னு பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஏரோடைனமிக்கு கத்தி மாதிரி இருக்கும். யூனிகார்னை பற்றி எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம். டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் நம்ம ஆஃபீஸ் ரீச் பண்ணிடுவோம் சொல்லி மேக்ஸ் சொல்லுது. நம்ம வீட்டில் கிளம்புறப்ப 8:27க்கு நீங்கள் ரீச் ஆகின்னு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 8:22க்கு ரீச் ஆகிங்கன்னு சொல்லுது. அதான் சொன்னேன், எப்போயுமே வந்து நம்ம இந்த ஒரு டைமை வந்து பிஃபோர்லேயே ரீச் பண்ணிடுவோம். இதுவரை மேப் சேஃபாக தான் சொல்லும் போல. அதிகபட்சம் இந்த டைம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நம்ம டைம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கு மாதிரி ஆஃபீஸ் கிளம்புங்க, அந்த மாதிரி இது கூட நீங்கள் கிளம்பிக்கிங்கன்னு சொல்லி நீங்கள் ரெடி ஆகிக்கணும்னு சொல்லி மேப் சொல்லுது போல். ஓகேங்க தளபதி. இன்னும் ஒரு 1.3 கிலோமீட்டர் தாங்க நம்ம ரைடு முடிய போகுது. நான் ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ் எதுவுமே நான் காமிக்க மாட்டேன், சாரி. அது வந்து என்னோடய ஜாப்புக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ ஆஃபீஸ்லாம் சொல்ல மாட்டேன். பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். 1 மினிட். 8:27 காமிச்சிச்சு, நம்ம 8:20க்கு வந்துட்டோம். இன்னும் 900 மீட்ரு 850 மீட்ரு அப்படியே குறைஞ்சி வந்துச்சு பாருங்க. லெஃப்ட்டில் போனால் தேனி 3 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நம்ம வந்து பைபாஸ்லேயே வந்து சுற்றி திருப்பி இப்படி தேனிக்குள்ளே போகிற மாதிரி. தேனினா 3 நேரம் முன்னாடி ரீச் பண்ணியிருப்போம்.
பைபாஸ்னால் நமக்கு ஃப்ரீயாக இருக்குன்றனால மேப் இப்படி காமிச்சிருச்சா நம்மளும் இதை ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். ரைட் சைடில் போனால் கம்பம் கும்பலி, இப்போ நம்ம திருப்பி லெஃப்ட் சைடில் போகிறோம். அவ்வளோதான் மக்களே, இன்னும் ஒரு 600 மீட்ரு தான் நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். ஓகே மக்களே, இந்த ரைடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் 7:20 கிளம்பி 8:20 நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ஆஃபீஸ் லிஃப்ட்டில் தான் இருக்குது. நான் அதை காமிக்க விரும்பலாம். ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ட்ராவல் ரிலேட்டடு ஃப்ரெண்ட்ஸு ட்ராவல் விரும்புகிறவங்களுக்குலாம் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது UTR பிரவீன். பாய்.